ஒரு சின்ன காசு, அதுல ஒரு துளை. ஆனா, அது ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னா, நீங்க நம்புவீங்களா? இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த காசு இல்லாமலேயே அவரு உயரத்துக்கு போயிருக்காரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு தான் இந்த கதை. ஒரு ஏழையான மனிதர், அவர் சம்பாதிக்கிற கொஞ்ச வருமானத்திலேயே கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்தாரு. ஒரு நாள் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு பழைய காசு அவர் கண்ணுல படுது. அந்த காசோட நடுவுல ஒரு துளை இருக்கு. அட! துளையிட்ட காசு கிடைச்சா அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்களே! அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாரு. அந்த காச எடுத்து தன்னோட கோட்டு பையில போட்டுக்கிறாரு. அந்த நாளே அவருக்கு மற்ற நாள விட கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்குது. ஆஹா! அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு போல அப்படின்னு அவரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அந்த நாள்ல இருந்து தினமும் காலை வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோட்டு பையில கைய விட்டு அந்த காச தொட்டு பாத்துக்குவாரு. காச வெளிய எடுக்கவே மாட்டாரு. தொட்டு பார்த்தா போதும்னு நெனச்சாரு. நாட்கள் உருண்டோடுது. வருஷங்கள் ஓடிடுச்சு. அதே மனிதர் இப்ப நல்ல வசதியோட இருக்காரு. பணம், பதவி எல்லாமே அவருக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு நாள் அவருக்கு அந்த அதிர்ஷ்ட காச ஒரு தடவ பார்க்கணும் போல இருக்கு. கோட்டு பையில இருந்து எடுத்து பார்க்கறாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த காசுல துளையே இல்ல. என்னடா இது அப்படின்னு குழம்பி போய் தன்னோட மனைவியே கேக்குறாரு. அவங்க மெதுவா சொல்றாங்க. உங்க கோட்டு தூசியா இருந்ததால ஒரு நாள் வெளிய எடுத்துட்டு போய் உதறினேன். அப்போ அந்த காசு தெருவுல விழுந்துடுச்சு. எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால அந்த கோட்டு பாக்கெட்ல வேற ஒரு காச போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடந்ததுன்னு அவரு கேட்டதும், அந்த காசு கிடைச்ச மறுநாளே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறாரு. என்ன உயரத்துக்கு கொண்டு போனது அந்த காசு இல்ல. என்னோட நம்பிக்கை தான் அதிர்ஷ்டமா மாறி இருக்கு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, முன்பை விட அதிக உற்சாகத்தோட அவர் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தாரு. நம்பிக்கை தான் மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான அதிர்ஷ்ட காசு. அதிர்ஷ்டம் காசுலயோ, ஏதோ ஒரு சின்ன பொருள்லயோ இல்ல. என்னால முடியும்னு நம்புற மனசுல தான் இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்தா கையில காசு இல்லாட்டியும் வாழ்க்கை செல்வமா மாறும். அதனாலதான் சொல்றேன், அதிர்ஷ்டத்தை தேடாதீங்க, நம்பிக்கையை உருவாக்குங்க.